ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த நாகு தமிழ் வ்ளாக். இன்றைக்கி கர்நாடகா ஸ்டைலில் இது கர்நாடகாவில் பாரம்பரியமான உணவுங்க. இந்த பஸ்ஸாரு களி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே டெய்லி களி, பஸ்ஸாரு, உப்சாரு, மசொப்பு இதுமாரி செய்வாங்க. இந்த பஸ்ஸார் மட்டும் ரொம்ப ஃபேமஸுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பஸ்ஸார் கீரை இது பீர்க்கங்காய் போட்டு செஞ்சுன்னு இருக்கேங்க. இந்த எந்த ஒரு வெஜிடபிள் போட்டும் செய்யலாம், இல்லை கீரைகள் போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி ஹீரைக்காய் எடுத்திருக்கேங்க. ஹீரைக்காவை அவரைக்கொட்டை போட்டு 2 வேக வச்சுட்டு நான் அந்த வேக வச்ச தண்ணி இருக்கே, அந்த தண்ணியில் குழம்பு செய்ய போகிறேன். அதுதாங்க பஸ்ஸாரு. அதுக்கு காம்பினேஷனாக களி தான், ராகி களி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வேக வச்ச அந்த பீர்க்கங்காவு அந்த அவரைக்கொட்டையும் பொரியல் செய்ய போகிறேங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பீர்க்கங்காவை நல்லா மேலே தோலெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள், நான் எப்படி எடுத்திருக்கேன்னா அதில் தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப இது எலசாக இருக்கிறது பார்த்து வாங்குங்க. ஏன்னா அது ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஒரு வாட்டி மேலே பார்க்க தோல் நல்லா இருக்குங்க, ஆனால் உள்ளே கொட்டை கொட்டையாக இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அது தட்டும்போது தெரியுங்க எவ்வளோ ரொம்ப மெத்துன்னு இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல். அது பார்த்து வாங்கலாம். பார்த்து வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா இந்த சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணுங்க. நறுக்கி வச்சு நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கி வச்சுட்டு இதில் அவரைக்கொட்டை இருக்குல்ல, காஞ்ச அவரைக்கொட்டைனா கொஞ்சம் ஊற வைக்கணுங்க. நைட்டு ஊற வச்சு காலையில் போட்டால் அது நல்லா ஊறியிருக்கும். இல்லைன்னா எனக்கு பச்சையாக கிடைக்குதுன்னா அதுவே போட்டுக்கலாம். இப்போ அவரைக்காய் சீசன் இருக்கிறதுனால எனக்கு பச்சைவே இருந்தது, அதை தான் போட்டேன். அது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ அதுவும் கொஞ்சம் நல்லா கழுவிட்டு 2மே சேர்த்து வேக வச்சுக்கிறேங்க. வேக வச்சுட்டு இன்றைக்கி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸுங்க. எங்கள் சேனல் வியூஸ் ஆகுது, ஆனால் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறமா நான் செய்ய ஒரு சமையல் ஆச்சு, இல்லைன்னா ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கு, ட்ரெஸ் ஸ்டிச்சிங் இதெல்லாம் நான் செய்கிறேன். ஆனால் யாரும் லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு லைக் பண்ணால் தான் வேறவங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் போகும். அதுக்கு தான் நான் கேட்டுன்னு இருக்கேங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்படியே ஒரு லைக் பட்டன் அமுக்குங்க. நான் இந்த வேக வச்ச இந்த கொட்டையும் அப்புறமா இந்த இதையும் இந்த ஒரு கூகு மட்டும் வச்சா போதுங்க, விசில் வர வரைக்கும். ரொம்ப நாங்கள் இது 2 விசில்னு போட்டோன்னா ரொம்ப வெந்துடும். ஒரே ஒரு விசிலுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அந்த விசில் எடுத்து வச்சுடணுங்க. அப்போ தான் எல்லா ஸ்டீமும் வெளியே போகிற மாதிரி அந்த விசிலை எடுத்து வச்சிடணும். அப்போ கரெக்டாக ஒரு ஈக்குவலாக வெந்திருக்குங்க. இல்லைன்னா குக்கரில் ஆகாதுன்னா பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். பாத்திரத்தில் வேக வச்சுட்டா கொஞ்சம் நேரம் பிடிக்கும். ஆனாலும் இந்த பீர்க்கங்காய் சீக்கிரம் வெந்துடுங்க. ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாச்சே, சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுன்னு இருக்கேன். ஒரு விசில் தான் போடுறேங்க. கொஞ்சம் தண்ணி போட்டு மூட ஒரு விசில் விட்டுட்டு அப்புறமா அதை எடுத்துடுறேங்க. பக்கத்தில் நான் ஒரு பாத்திரத்துக்கு பூண்டு, வெங்காயம், ஜீரகம் இந்த போட்டு நல்லா வதக்குன்னு இருக்கேங்க. ஆயில் போட்டு கூட வதக்கலாம், ஆயில் இல்லாமல் கூட அப்படியே இது ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அப்புறமா தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஜீரகம், தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சம் ஒரு சின்ன சைஸில் புளி, அப்புறமா தேங்காய், இவ்வளோ போட்டு அப்புறமா நாங்கள் வேக வச்சு இருக்கோமே அந்த பீர்க்கங்காயும் அப்புறமா அந்த அவரைக்கொட்டையும் இது வேக வச்ச கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு சவுட்டு அந்த அளவுக்கு எடுத்து போட்டு அதை ருப்பிக்கலாங்க. நைஸாக அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ஆயில் போட்டு கடுகு போடணுங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கிட்டு போடணும். வெங்காயம் நறுக்கிட்டு போட்டு அதை வதங்கினதுக்கப்புறம் இந்த ருப்பி வச்சோமே அந்த பூண்டு, வெங்காயம், டொமேட்டோ, ஜீரகம், அப்புறமா கொத்தமல்லி, தேங்காய், அப்புறமா அந்த வேக வச்ச கொஞ்சோண்டு அது போட்டு ருப்பி வச்சுருக்கோம். அந்த அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த பாத்திரத்துக்கு இந்த வெங்காயம் வதக்குன்னு இருக்கோமே அதுக்கு போடணுங்க. கொஞ்சம் பெருங்காய தூள் போடணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் கறிவேப்பிலை கழுவிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாங்க.
இப்போ வந்து இது ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த வேக வச்ச இருக்குது இது குழம்பு 2 கொதி வந்தப்புறம் தண்ணி ஒன்றும் விட்டுக்கணுங்க. ஏன்னா அந்த வேக வச்ச தண்ணியும் போட்டுக்கணும். அதில் தண்ணி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் தண்ணி நாங்கள் அதுக்கு எவ்வளோ எங்களுக்கு குழம்பு வேணுமோ அவ்வளோ அதை வேக வைக்கும்போதே தண்ணி போட்டுடணும். அந்த தண்ணியெல்லாம் இதுக்கு இருந்துட்டு இதுக்கு போட்டுடணும். இந்த குழம்புக்கு போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போடணுங்க. சால்ட் வந்து ஏன்னா நாங்கள் வேக வச்சதில் அந்த அந்த வெஜிடபிள்லேயே போயிருக்கோம். இதுக்கு கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 கொதி வர வரைக்கும் மூடி வச்சுக்கலாங்க. 2 கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப தெளிவாக இருந்தால் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா இந்த வேக வச்ச அந்த வெஜிடபிளுக்கு நாங்கள் வந்து தாளித்து விட்டுருந்தோங்க. தாளிச்சின்னா வெங்காயம், அப்புறமா காஞ்ச மிளகா. முதல்ல வந்து அதுக்கு கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, வெங்காயம் இது போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. ஏன்னா பச்சை மிளகாவும் போடலாம், நான் போடலை. ஏன்னா பீர்க்கங்காவும் க்ரீன் கலர் இருக்கிறதுனால பசங்க சாப்பிடும்போது அதையும் கடித்து சாப்பிடுவாங்க, காரன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நான் காஞ்ச மிளகாவே போட்டிருக்கேன். அப்புறமா இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை வேக வச்ச அந்த வெஜிடபிள் வந்து போட்டுடணுங்க. அதை பீர்க்கங்காய் அப்புறமா அவரைக்கொட்டையை வேக வச்சது போட்டுடணும். போட்டு நல்லா கலவையாக கலந்துட்டு அது நல்லா மூடி வச்சிடணுங்க. கொஞ்சம் நேரம் எல்லாம் கலவையாக போட்டு மூடி வச்சிடணுங்க. நான் ஏதாச்சும் தவறாக சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சுட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனாலும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் கிளியராக சொல்லியிருக்கேங்க. இவ்வளோதாங்க பஸ்ஸாரு பொரியல் களி. இதுக்கு களி வந்து ரொம்ப காம்பினேஷனாக இருக்குது. இது வந்து செஞ்சு பாருங்கள். களி செஞ்சுட்டேன். நைட்டு இல்லை காலையில் கூட இது சாப்பிட்றாங்க. காலையிலேயே ராகி களி தான் இங்கே ரொம்ப பேர் சாப்பிட்றாங்க. ஏன்னா காலையில் வேலை செய்யும்போது களி சாப்பிட்டுட்டா வயிறு ஃபில்லாக இருக்கும், சீக்கிரம் பசி எடுக்காது அப்படின்னு காலையிலேயே சாப்பிட்றாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த டிஷ்ஷுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அப்போ தான் வேறவங்களுக்கும் இந்த வீடியோ போகும், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.